சொல்லுகிறாரு, பிதாவினிடத்திலே உமக்கு சித்தமானால் என் சித்தத்தின்படி அல்ல, அப்படிதான் போட்டிருக்கு, படிக்க என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது. ஏனென்றால் இந்த இதெல்லாம் பயங்கரமான ஒரு காரியம். இது வந்து சரீர வேதனை மட்டுமல்ல, அகில உலகத்தின் மனிதனுடைய பாவங்களே என் மேலே இறங்கி வருகிறது. இறங்கி வருகின்ற பொழுது பாவத்தை பாராத சுத்த கண்ணன், ஏன்னா நான் நிர்மாணமாக தோங்குகிறேன், பாவத்தின் உலகம் முழு பாவம் என் மேலே இறங்கி வருகிறது. அந்த வேளையிலே பிதாவும் குமாரன் ஒன்றாக இருக்கிறாங்க. பிதாவுக்கும் அவருக்கு இடையிலே பிரேக் வருகிறது. ஏன்னா பாவம் வருகின்ற இருள் வருகின்ற பொழுது அவருக்கு பிதாவே பிதாவை ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னாரு. இப்படிப்பட்ட காரியங்களை நான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுக்கு மாற்று வழியே கிடையாதா என்று சொல்லிதான் பிதாவே என் சித்தத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் சொன்னார். இதான் மாற்று வழி தான் செய்யுங்க ஆண்டவரே. அதனால தான் அதை நினைத்துதான் கெத்செமனே தோட்டத்திலே ரத்தம் நாளங்கள் வெடித்து வியர்வையாக சிந்தியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தேவனிடத்தில் பதில் வரவில்லை, ஆகையால் வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர் இதுதான் வழி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பி என்ற வழியை தேர்ந்தெடுக்காதபடி சிலுவை என்ற பிதாவுடைய வழியை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால வந்து பாருங்க, நினைப்பாங்க என்ன பிதா போய் பிள்ளை போய் இப்படி ஒப்பு கொடுத்துட்டாரு என்று சொல்லலாம். அனைவரும் சொல்லுவாங்க, கடவுளிடத்துல ஒரே ஒரு பிளான் தான் இருக்குங்க. பிளான் ஏன்னா ஏ பிளான் தான், அது பி பிளான் என்பது கிடையாது. ஹல்லேலூயா. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பும் என்றால் அவர் மூலம் தான் என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவைத்தனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 9:14 பார்க்கிறோம், மரணம் உண்டான பிறகு படிக்கப்படுது எபிரேயர் 9:17. எப்படி அதில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. பாருங்க, உயிரோடு இருக்கிற போது அதுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. அதனாலதான் டொமஸ்டிக் இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக சொல்கிறார், ஐயா வீட்டுல உங்க தகப்பு இருக்கிறாரு, ஏன்னா தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்கு எப்போ வரும், மரித்த பிறகுதான். அதனாலதான் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கிறையில் அதற்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அப்ப அவர் மரித்தா தான் என்ன செய்யும், அதற்கு எஃபெக்ட் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இல்ல உயிரோடு வச்சிருக்கும் போது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, ஏன்னா வந்து பேப்பர் எடுத்துக்கிட்டா எங்க அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா நீங்க போய் எங்கனாச்சும் போய் ஏன்னா ஒரு பேங்க்ல பணமோ இல்ல நிலத்தையோ ஒரு ஆளுக்கு நீங்க விற்க முடியுமா, உயிரோடு இருக்கும் விற்க முடியுமா, முடியாது இல்ல. அப்ப என்ன மரணம் நடைபெற வேண்டியதாக இருக்கு, ஒரு நயா பைசா கூட கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்ப வந்து அவர் போன பிறகு அடிச்சு முடியும், எடுக்க முடியும் பெற்ற உலகத்தினுடைய காரியங்களிலே. ஹல்லேலூயா. அதான் வந்து பாருங்க, நிறைய சொத்து இருக்குது, பிள்ளைக்கு அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு, பையன் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தா அது ஒரு எஃபெக்ட் கிடையாது. அதனால பையன் பாக்குறான், ஒரு உலகத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைன்னு சொல்றேன், அப்பா 70 போவாராம் பாக்குறான் போல, 80 போறான் பாக்குறான் 80 போல, 90 போறான் பாக்குறான் போகல, இவனே அவரை முடிச்சிடலாம். ஏன்னா இவன் எடுத்துக்கிற பாக்குறான் உலகத்தில் நடக்குதுல. ஏன்னா நான் ஏதோ நான் புதுசா சொல்ற மாதிரி உலகத்துல நடக்குது. ஏனென்றால் இவன் வந்து பாக்குறான், என்னடா 70 போவார் பார்த்து 60 போவார் பார்த்து 80 போவார் பார்த்து, என்னைக்கு இந்த சொத்தை நம்ம நினைச்சிடுது, என்னைக்கு நம்ம பண்ணையார மாறுறது, எஜமானரா மாறுறது, ஏன்னா கட்டளை கொடுக்கணும்ல. ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யறாங்க, அவங்க சீக்கிரமாக அனுப்பி ஹெல்ப் பண்றோம், அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றது சொல்லிட்டு சீக்கிரமாக என்ன செஞ்சிடறாங்க, முடிச்சு விடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் மரண சாசனம் அதை எழுதினவன் மரணம் உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் சாசனத்துக்கு என்ன உண்டு, உயிருக்கு என்ன உண்டு, எஃபெக்ட் உண்டு. ஹல்லேலூயா. அதுவரை மரண சாசனத்துக்கு வேல்யூ கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆள் செத்த பிறதான் அதுக்கு வேல்யூ உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, அப்ப அது பிறதான் நீங்க செக்ல கையெழுத்து போட முடியும், எல்லாமே உங்களுக்கு அதனுடைய பலனை என்ன செய்யும், பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வந்து அதன் எழுதின உயிரோடு இருக்கின்ற அதுக்கு பலன் இல்லை. அப்ப நமக்கு எப்போ வருகிறது என்றால் மரணம் உண்டான பிறதான் பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்றால், நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு தர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வேதம், இயேசு என் சிலுவையில் மரித்தார். இல்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கடத்தி விடப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், சிலுவையிலே மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த உயிருக்கு என்ன உண்டு, இதா இருக்குது. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கின்ற பொழுது பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்தது மட்டுமில்ல,
ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் இயேசு கிறிஸ்து செய்தாரு, சிலுவையிலே மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் மரித்தது இரண்டு காரியங்களுக்காக. ஒன்று நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார், இரண்டாவது ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணம், கல்வாரி சிலுவையினுடைய மரணம் மிக மிக அவசியம். உணர்ந்தீங்களா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையுடைய மரணம் மிக மிக அவசியம். அவசியம் இருப்பதனால தான் நாம் இன்றைக்கு ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நம்ம சுதந்திரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஒருவேளை மரிக்கவில்லை என்றால் யாராவது ஒரு பெரிய மனுஷனை மரித்திருந்திருக்கலாம். அப்ப இந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் மரிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. யாராவது ஒரு பெரிய மனுஷன் மரித்திருக்கலாம். இயேசு மரிப்பதற்கு போல அகில உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஒரு பெரிய ஆள், ஏன்னா ஒரு அகாயா நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதியை போல, ஏன்னா ஓனேசிப்பர் அகாயா நாட்டில் ஒரு மூத்த இருந்தாங்க. அது போல யோபு ஏன்னா அந்த பட்டணத்திற்கே அவன் ஒரு ஜனாதிபதியை போல இருந்தான். அதே போல ஒரு பெரிய மனுஷன், இந்த ஊருக்கே ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு இவர் இந்த மக்களுடைய எல்லா பாவங்களுக்கும் ஏன்னா இவர் மரிக்கிறார் அப்படின்னு மரிச்சிருக்கலாம். புரியுங்களா? அப்படி அவர் மரித்திருந்தா ஏன்னா உங்களுக்கு நமக்கு ஒன்றுமே கிடைச்சிருக்க. அவர் மரிச்சிருந்தா ஏன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அகில உலக ஜனங்களுக்கும் ஒன்றுமே கிடைத்திருக்க. அதனால தான் அகில உலக ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பணக்காரர் இருந்தா மரிச்சா அந்த பணக்கார சொத்து பிள்ளைகளுக்கு போகும். ஆனால் இந்த அகில உலகத்தினுடைய மனிதர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தேவனே தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி மறிக்க வைக்கும்படியாக செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் இன்கார்னேஷன், இது நெசசிட்டி ஆக இருக்கிறது. பார்க்கிறோம். தேவன் மனித அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும் என்றால், ஏன்னா பூமியிலே மனிதன் பாவப்பட்ட மனிதன் தான் இருக்கிறான். பரிசுத்தமான ஒரு மனிதன் கிடையாது. தேவனோட உடன்படிக்கை செய்வதற்கு ஏன்னா ஒரு தகுதியான ஒரு குவாலிஃபை பர்சன் யாரும் உலகத்தில் இல்லை. அதனால தேவன் தன் சொந்த குமாரனை பூமிக்கு மனுஷ அவதாரத்தில் அனுப்பினார். அவர் தேவனுடைய பிரதிநிதியாக, மனிதனுடைய பிரதிநிதியாக இருந்து பிதாவோடு என்ன செய்தார்? ரத்த உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மனிதன் செத்தா தான் மனிதனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டும். அப்ப மனித சாயல இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக என்ன வேண்டியது? சாக வேண்டியது இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு தெரியும். இப்போ ஒரு பிள்ளை தகப்பன் செஞ்சாருன்னா இருந்து போனா அவருடைய இன்சூரன்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு போகும். பார்க்குற பாருங்க. ஏன்னா சின்ன எவ்வளவுக்கு சொத்து வைக்கிறாங்களோ அதுக்கு அதனுடைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அண்ணன் நினைக்கிறாங்க, இந்த பூமியில என்னங்க பூமியில இருந்து ஏதோ இருந்துட்டு போறேன், ஏதோ வாழ்ந்துட்டு போறேன், பரலோகத்தில் தான் தங்கப்பட்டேன், தங்க விதி அங்கே நான் நல்லா ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது தவறு. ஆண்டவர் இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. பரலோகமே தங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க புஷிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, எல்லாருமே அங்க என்ன சந்தோஷமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதத்தோடு நிறைவோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுது. ஹல்லேலூயா. அதனால்தான் நான் நேரத்தோடு பாட்டு ஃபாதரோட பாட்டு, ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு விசுவாச இதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. வசதியை தேடி ஓடாது. ஹல்லேலூயா. வசதிகள் நிறைவு தருவது. இந்த பூமியில் வசதியோடு நம்ம இருக்க வேண்டும். அதுதான் சொந்த குமாரை பூமிக்கு அனுப்பினார். ஏன்னா நாம் ஆசீர்வாதம் இருக்கிறதை பார்த்து ஜனங்கள் அநேகர் என ரட்சிக்கப்படுது. வசதியை தேடி ஓடக்கூடாது, வசதியை விரும்பாமல் இருக்கக்கூடாது. புரியுங்களா? வசதியை நம்ம வேண்டும். நாம் யார் என்று, தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை தேவன் என்னை எப்படியாக ட்ரீட் பண்ணுகிறார் என்பதை உலகம் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை ஒரு லிவிங் டெஸ்டிமோனியாக, ஒரு விளம்பரமாக, ஜீவிக்கிற விளம்பரமாக தேசத்தில் கர்த்தர் வைக்க விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். பாருங்க, இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர்கள் பெரிய லடாய். இயேசுவுக்கு பரிசேயர் கூட பெரிய லடாய் உண்டாகிறது. அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க.